अज्ञानान्तर्गहनपतितानात्मविद्योपदेशैः त्रातुं लोकान् भवदवशिखातापपापच्यमानान् मुक्त्वा मौनं वटविटपिनो मूलतो निष्पतन्ति शम्भोर्मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्यरूपा अपार करुणा सिंधुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं देहे देवे च देशे च भक्त्यारोग्य सुखप्रदं बुधपामर सेव्यन्तं श्रीजयेन्द्रं नमाम्यहं नमामः शङ्करान् वाक्य विजयेन्द्र सरस्वतीं श्री गुरुं शिष्टमार्गानुनेतारं सन्मतिप्रदं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. நமஸ்தே. பரம கருணாமூர்த்தியான ஸ்ரீ மூலாம்நாய காஞ்சி காமகோட்டி பீட ஸ்ரீ ஆச்சாரியாலோட பரம கருணையினால, பரம அவ்வியாஜ கருணையினால நாத சுதாரசம் அப்படிங்கிற தலைப்புல அடியனுக்கு தெரிந்த அளவு இங்க சமர்ப்பிக்கிறேன். மும்மூர்த்திகள்ல ஸ்ரீ ஷியாமா சாஸ்திரிகள், ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள், ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் அப்படிங்கிற விதத்துல நாம் ரொம்ப சிரேஷ்டமாக கொண்டாடின்னு இருக்கோம். ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனங்களை பார்த்தோமே ஆனால் இப்படி 24,000 ஸ்லோகங்கள் ஸ்ரீ வால்மீகி பகவான் அருளி செஞ்சாரோ அதுக்கு சமமான அளவுள்ள கீர்த்தனங்களை ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளும் அருளி செஞ்சிருப்பார் அப்படின்னு பல வித்வான்கள் சொல்றா. ஸ்ரீ வால்மீகி பகவானுடையவே அவதாரமான ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் பரம ராமபக்தராக இருந்தது மாத்திரமல்லாமல் மற்ற தெய்வங்கள் பேர்லையும் பல கீர்த்தனங்கள் பாடியிருக்கார். அதுல தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோமே ஆனால் சுமார் 675 இப்ப கிடைக்கிறது. 600 சொச்சம் கீர்த்தனங்கள் நமக்கு கிடைக்கிறது. இந்த இன்க்ளூசிவிட்டின்னு சொல்றது மாதிரி சுலபமாக திராட்சா பாகமாக இருக்கக்கூடிய கீர்த்தனங்கள், கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய கீர்த்தனங்கள், இப்படி வகைப்படுத்தி எல்லாரும் பாடணும் அப்படிங்கிற ஒரு கிருபையினால ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனங்களை அருளி செஞ்சிருக்கார். பாகவத சம்பிரதாயத்தை ஒட்டின ஒரு சம்பிரதாயத்தை தான் தியாகராஜ சுவாமிகள் அனுசந்தானம் பண்ணினார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம். பாகவத சம்பிரதாயத்தை பார்த்தோமே ஆனால் பிரபோதனாதி டோலோத்சவ பர்யந்தம் கீர்த்தனங்களால பகவானுக்கு அர்ப்பணம் பண்றோம். அதுபோல தியாகராஜ சுவாமிகள் உற்சவ சம்பிரதாய கீர்த்தனங்கள் அப்படின்னு வச்சுண்டு இந்த உற்சவ சம்பிரதாய கீர்த்தனங்களே பிரபோதனம் மெலுகோ வையாமம் மேலுகோ ராமா மேலைன சீதா சமேதனா பாயமா மேலுகோ, இப்படி பிரபோதனம் பண்றது பகவானுக்கு. அதற்கு பிறகு பகவானுக்கு நிறைய ரக்ஷ கட்டுற மாதிரி ரக்ஷ பேட்டரே இப்படி பகவானுக்கு ரக்ஷ கட்டுறது. அது மாதிரி பகவானுக்கு சோபனம் உண்டா மாதிரியான கீர்த்தனங்கள் பண்றது. வதனத்யுதி ஜித சோமா வசுதா மானச காமா மதமானவ கணபீமா மாம் பாஹி ஸ்ரீராமா शोभाने शोभनमे शोभाने, இப்படி பகவானுக்கு சோபனம் பண்ற மாதிரியான கீர்த்தனங்கள். சீதைக்கும் ராமனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய உத்வாக சம்பந்தமான கீர்த்தனங்கள். பவனஜ ஸ்துதி பாத்திர பாவன சரித்ரா ரவி சோமவர நேத்ர ரமணீய காத்ரா
சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே. அப்புறம் டோலோத்சவ கீர்த்தனங்கள். லாலி லாலை லாலி ராமைய லாலி லாலை லாலி భాగవత సేవల్లో బడలిక ఉన్నావు రాగవిరహిత నన్ను మరవక పోయేవు భాగైన జనక జాభాగ్యమా నీవు త్యాగరాజు నీకన్న దయచేసి బ్రోవు లాలి లాలయ్య లాలి ఉయ్యాలలుగవయ్యా శ్రీరామ శ్రీయాద పాటలను సత్సార్వభౌమా ఉయ్యాలలుగవయ్యా. இப்படி பிரபோதனத்திலேருந்து டோலோத்சவ பரியந்தம் கிட்டத்தட்ட 30-40 கீர்த்தனங்கள் பார்க்கலாம். அது மாதிரி பார்த்தோம்னா திவ்யநாம சங்கீர்த்தனம் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட கீர்த்தனங்கள். இதெல்லாம் 675 கீர்த்தனங்கள்ல அடியேன் சொல்றேன். 90க்கும் மேற்பட்ட திவ்யநாம கீர்த்தனங்கள். ஏன்னா தியாகராஜ சுவாமிகளே அவருடைய பிதா மருதானல்லூர் சத்குரு சுவாமிகள்கிட்ட தான் ராமநாம தாரக உபதேசம் பண்ணதால அவரும் அதே வழி உற்சவ சம்பிரதாய கீர்த்தனங்கள், டோலோத்சவம், திவ்யநாம சங்கீர்த்தனங்கள் இப்படிலாம் தியாகராஜ சுவாமிகள் அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தார். நமோ நமோ ராகவாய அனிஜம் நமோ நமோ ராகவாய. இது தியாகராஜ சுவாமிகள் முதல்ல எழுதின கீர்த்தனம் அப்படின்னு சொல்லுவார். தியாகராஜ சுவாமிகள் ஒரு நாதத்தை உபாசனை பண்ணார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 90 கீர்த்தனங்கள் திவ்யநாம சம்பந்தமான கீர்த்தனங்கள் 90+, உற்சவ சம்பிரதாய கீர்த்தனங்கள், அது தவிர ஜென்ரலாக பாடக்கூடிய கீர்த்தனங்கள், பஞ்சரத்ன கீர்த்தனங்கள். ஆங்காங்கு போகும்பொழுது கோவூர் பஞ்சரத்னம், லால்குடி பஞ்சரத்னம், ஸ்ரீரங்க பஞ்சரத்னம், இது மாதிரியான பஞ்சரத்னங்கள் கொத்து கொத்தான கீர்த்தனங்களா அதுவும் பண்ணியிருக்கார். கணராக பஞ்சரத்னங்களும் நமக்கு தெரியும் என்னென்ன கணராக பஞ்சரத்னங்கிறது. நாதத்தை முக்கியமா அவர் உபாசனை பண்ணாரு அப்படிங்கிறது எப்படி தெரியுதுன்னா, நாதோபாசன சம்பந்தமா கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட கீர்த்தனங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு மேற்பட்ட கீர்த்தனங்கள் அவர் பண்ணியிருக்கலாம். 10 கீர்த்தனங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. எப்படி வால்மீகி பகவான் ராமபிரானை வேதஸ்வரூபனாக பார்த்தாரோ, தியாகராஜ சுவாமிகள் ராமபிரானை நாதஸ்வரூபனா பார்த்தார். அப்ப நாதம்ங்கிறது எங்க உண்டாறது அப்படின்னு பார்த்தோம்னா, நாதம் உண்டாகக்கூடிய ஸ்தானம் நம்முடைய சரீரம்தான். நம்முடைய சரீரத்திலேருந்து தான் நாதம் உண்டாருது. அவரே பாடுறாரு இல்லையா, நாபி ஹிருத்கண்டரசன நாபி ஹிருத்கண்டரசன சாதுலயந்தோ நாபி ஹிருத்கண்டரசன சாதுலயந்தோ శోభిల్లో సప్తస్వరసుందరుల భజింపవే మనసా శోభిల్లో சப்தஸ்வர. அந்த நாதம் எங்கே இருந்து உண்டாதுன்னா நாபிலேருந்து நாபேஹே அநாஹதோங்கார ஹிருதயானுபவேரிதம் கண்டேஸ்வரான் வாஜிஷத்வான் விப்ரன் நாதம் உபாஸ்மஹே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. நாதத்தை உபாசனை பண்றேன்னா நாதத்தை தேவதையா நீ பார்க்கணும். நாதத்தை நாம தேவதையா பார்த்தாதான் அதை உபாசனை பண்ண முடியும். அப்ப நாதம் தியாகராஜ சுவாமிகளுக்கு ஒரு தேவதையா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் சப்தஸ்வர சுந்தருல பஜிம்பவே, ஏ மனசே இந்த 7 சுரங்களாக இருக்கக்கூடிய தேவதைகளை நீ உபாசனை பண்ணுங்கிற. அப்போ அந்த நாதோபாசனைங்கிறது தெய்வ பக்தியோட கூடின சங்கீதம். அந்த நாதம் எங்க இருக்குங்கிறதையும் அவர் சொல்றார். தரரு சாமாதுலலோ தரரு சாமாதுலலோ தரரு சாமாதுலலோ. இங்க சுராட்சரம் போட்டிருக்கார். சாமா சுராட்சரமா போட்டிருக்கார். தர ரிக் சாமாதுலலோ
அப்போ நாதம் எங்க இருக்கு? வேதத்திலேருந்து தான் உண்டாகிறது. ரிக்வேதத்திலையும், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதாதிகள்ல இருக்கக்கூடிய நாதம். தரரு சாமாதுலலோ. இன்னும் முக்கியமா சொல்றார், நாமெல்லாம் நித்தியமே சந்தியாவதனம் பண்ணும்பொழுது அதுல முக்கியமா காயத்ரி உபாசனை பண்றோம். அந்த காயத்ரிக்கு ஹிருதயமாக இருக்கக்கூடியது இந்த சுரங்கள்ங்கிறார். வர காயத்ரி ஹிருதயமுனா. அப்ப சங்கீதம் நன்னா வரணும்னா சந்தியாவந்தனம் அவசியம் பண்ணியே ஆகணும். நன்னா சங்கீதம் வரணும்னா அவசியம் சந்தியாவந்தனம் பண்ணியாகணும். இப்போ இந்த கீர்த்தனத்திலேருந்து அதுக்கு நமக்கு டேக்கவே, முக்கியமான டேக்கவே என்ன? வர காயத்ரி ஹிருதயமுன. அந்த காயத்ரியை யார் உபாசனை பண்றா? பிராமணர்கள் உபாசனை பண்றா இல்லையா? சூர பூசுர மானசமுன வர தியாகராஜனுத. அப்பேற்பட்ட மகிமைகளை உடைய அந்த நாதத்தை நான் உபாசிக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த நாதத்தை உபாசனை பண்ணா என்ன பிரயோஜனம்? ஓ, சங்கீதம் பாடினா என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் கேட்பாங்கிறதுனால ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதா? அது முக்கியமான நோக்கம் அல்லவே. சங்கீதம் எதுக்காக பாடுறோம்? பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக பாடுறோம். பகவான் திருப்தி அடையணும் அப்படின்னு, பகவான் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுனால தான் பாடுறோம், சங்கீதம் பாடுறோம் இல்லையா? அப்போ அந்த நாதத்தால வரக்கூடிய பிரயோஜனம் என்னன்னா பிரம்மானந்தம் தான் அப்படிங்கிற. இந்த நாதத்தால வரக்கூடிய பிரயோஜனம் பிரம்மானந்தம். அதை நான் பிரம்மானந்தத்தை அடைஞ்சுட்டேங்கிறார் அவர். எப்பேற்பட்ட யாக யோக தியாக போக பலமொசங்கேன்னு ஒரு கீர்த்தனத்தை சொல்றார். ராக சுதாரச பானமுஜேசி. ராக சுதாரசம், ராகம்ங்கிறது ஒரு அமிர்தம், சுதான்னா அமிர்தம். அந்த ராகத்தினால வரக்கூடிய அமிர்த பானத்தை நீ குடிச்சியானால், அமிர்தத்தை பானம் பண்ணியானால் என்ன ஆகும்னா யாக யோக தியாக போக பலமொசங்கே. யாகங்கள், யோகங்கள், யோகாபியாசங்கள் பண்ணுவதால என்ன பிரயோஜனம் கிடைக்குமோ அது உனக்கு கிடைக்குங்கிறார். ஏன்னா அவர் எல்லாத்தையும் அடைஞ்சவர், நாதோபாசனையினால பிரம்மானந்தத்தை அடைஞ்சவர். அதனாலேயே சொல்றார், நாதலோலுடை பிரம்மானந்த மந்தவே மனச. நாதலோலுடை பிரம்மானந்த மந்தவே மனச. நாதலோலுடை பிரம்மானந்த மந்தவே ஓ மனச. நாதலோலுடை பிரம்மானந்த வேவோ மனதானாத லோலுடை. நாதலோலுடை பிரம்மானந்தம் வந்தவே. நாதலோலனாக நான் இருந்து பிரம்மானந்தத்தை அடைஞ்சேன். அந்த பிரம்மானந்தம் எப்படி இருக்கு தெரியுமா? பிரம்மானந்தம் பரமசுகலம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் அப்படின்னு துவந்த்வாதீதம் திரிகுணரஹிதம் சத்குரும் தன்னமாமி அப்படின்னு சத்குரு உபாசனை தான் பிரம்மானந்தத்தை கொடுக்கும் இந்த ஸ்லோகம் சொல்றது. அந்த பிரம்மானந்தம் எப்படி இருக்கும்னு வர்ணிக்க அவர்கிட்ட பார்க்கிறார், நமக்கு வர்ணிக்கிறதுக்கு சொல்றார். அனிர்வச்சனீயமாக இருக்கக்கூடிய, வாச்சாமகோச்சரமாக இருக்கக்கூடிய பிரம்மானந்தம். அந்த பிரம்மானந்தம் எப்படி கிடைச்சது? ஸ்வாது பல பிரத சப்த வர ராக நிச்சய சகித. ஸ்வாது பலப்பிரத வர ராக நிச்சய சகித. இப்படி சொன்னவர் இந்த நாதோபாசனையை யார் உபாசனை பண்றான்னு சொல்லும் பொழுது சொல்றார், ஹரிஹராத்ம பூசூரபதி ஷரஜன்ம கணேஷாதி வரமௌனுலுபாசில் சிரே வரத்யாகராஜ வினுத. ஹரி ஹரி பகவான் விஷ்ணு நாதோபாசனை பண்றாராம். ஹரன் பகவான் பரமேஸ்வரன் நாதோபாசனை பண்றார். பூசுரஹா பிரம்மா நாதோபாசனை பண்றாராம். ஷரஜன்ம சுப்பிரமணிய சுவாமி நாதோபாசனம் பண்றாராம். கணேஷாதி கணேஸ்வரும் நாதோபாசனம் பண்றார். வர மௌனுலு உபாசிச்சிரு. இங்க இருக்கக்கூடிய அத்தனை முனிவர்களும் நாதோபாசனம் பண்றா. அப்படி இருக்கும் பொழுது நான் நாதோபாசனம் பண்ண மாட்டேனா? இதே கருத்தை இன்னொரு கீர்த்தனத்திலையும் சொல்றார். நாதோபாசனை செய்ய சங்கர நாராயண விதுலு. நாதோபாசனம் பண்றவா இந்த பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகளும் நாதோபாசனம் பண்றா அப்படிங்கிறத சொல்றார். பிரத்யேகமா தன்னுடைய இஷ்ட தெய்வமான, தான் ஆராதிக்கக்கூடிய தெய்வமான ராமனை எப்படி அவர் நாதமா பார்க்கிறார். ரொம்ப அத்தியாச்சரியமா இருக்கு அந்த கீர்த்தனை.
நாத சுதாரசம் பில்லனு நாத சுதாரசம் பில்லனு நாத சுதாரசம் பில்லனு நராகிருதாயரா மனசநாத சுதா ரசம் பில்லனு நராகிருதாயரா மனசநாத சுதா நாத சுதா ரசம் பில்லனு நராகிருதிராய். நாம் நித்தியமே பாடுறோம் இல்லையா? நித்தியமே மாயாமாளவ கோல பாடுறேன், தேவகாந்தாரி பாடுறேன், அட்டானா பாடுறேன், கானடா பாடுறேன். இதுக்கெல்லாம் ஒரு ரூபம் கொடுக்கணும்னா என் தெய்வமா வந்து நின்று இருக்கேதோ, என் ராமனா நின்று இருக்கேதோ. நாத சுதா ரசம்பிலனு நராகிருதி, நரனாக ஆக்கிருதி படைச்சு வந்திருக்கே. வேதாகம சாஸ்திர புராணாதுலகாதாரமைன. இந்த நாதம் எதுக்கு ஆதாரங்கிறார்? வேத ஆகம சாஸ்திர புராணாதுலகு ஆதாரமைனங்கிறார். வேதத்துக்கும் புராணம் சாஸ்திரம் இது எல்லாத்துக்கும் ஆதாரம் நாதம் தாங்கிறார். இது எல்லாத்துக்கும் நாதம் தான் ஆதாரம் அப்படின்னா நாதத்தை எப்பேற்பட்ட ஒரு உச்சாணி கிளையில வச்சிருக்காரு பாருங்க. துரநய தேச மூத்ரிகுணமு நிரதகதி ಶರಮುಲುರಾ ಸರಸ ಸಂಗತಿ ಸಂದರ್ಭಮುಗಲಗಿರಮುಲು ಧರ ಭಜನೆ ಭಾಗ್ಯಮುರಾ தியாகராஜு சேயுநாமநாத சுதா. சரணத்துல ராமருடைய அங்கங்கள்லாம் சங்கீதத்தினுடைய அங்கங்களா எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறார். இது சங்கீத சாஸ்திரம் முக்தியை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத சொரராக சுதா கீர்த்தனத்தை சொல்றார். சகஜ பக்திதோ ராக ஜான சகித்துடு முக்துடுரா. சகஜமான பக்தியோட சேர்ந்து ராக ஜானம் யாருக்கு இருக்கோ அவன் முக்தி அடைவான் அப்படின்னு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கீர்த்தனங்கள் இந்த நாதத்தினுடைய மகத்துவம். இந்த நாதம் உண்டான விதம், ஸ்வரம் உண்டானது பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தால தான் தனக்கு ஸ்வரங்களுடைய ஒரு ஞானம் கிடைச்சதுன்னு சொல்றார். இப்படி தியாகராஜ சுவாமிகள் இந்த நாதத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு விதம் ரொம்ப அலாதியானது. அதுல இன்னைக்கு குருநாத்தாளுடைய பரம அனுகிரகத்தினால, ஸ்ரீ ஸ்ரீ பெரிவாளுடைய அவ்வியாஜ கருணையினால தியாகராஜ சுவாமிகளுடைய நாத சிந்தனம் அதை நாம் கொஞ்சம் அனுசந்தானம் பண்ணக்கூடிய பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிமஹீஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஹர நமः பார்வதி பதயே. சத்குரு சுவாமினஹ ஆச்சார்ய சுவாமினஹ. கிருதிஸ் எடுத்துண்டு நாத சுதா ரசம் தியாகராஜர் கம்போஷனை ஃபோக்கஸ் பண்ணி எப்படி பிரம்மா விஷ்ணு சிவன் அவாலே அந்த நாதத்தை உபாசனை பண்ணியிருக்கா, நம்ம எப்படி இருக்கணும்னு அந்த சங்கீதத்தோட ரொம்ப விஸ்தாரமாக பாடியிருக்கா. ஷார்ட் டியூரேஷனில் 15 நிமிஷத்தில் பெரிவா உத்தரவு பண்ணி இங்கே சந்திரமனுஷ்வ பூஜை மண்டபத்தில் ஆச்சு. இன்னைக்கு சதஸ் இதோட நிறைவு பெற்றது. நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும். ஜெய் ஸ்ரீராம்.